அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டார்கெட் டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்சில் பக்காவான ஒரு ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி அதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ லோவஸ்ட் ப்ரைஸில் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து யாருமே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டெஸ்ட் பேட்சை பற்றி. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்கெடியூல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஒரு கொஷின் பேப்பர்ஸ் டெமோ பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பாருங்கள் நம்மளுடைய தரத்தை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக கேளுங்க. ஓகேவா? ஒன்றும் அவசரமே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கானது. யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி படிச்சுட்டு டெஸ்ட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். இப்போ தான் நான் புதுசாக படிக்க போகிறேன், பிகைனர் அப்படின்னாலும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் பிளான் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். டெஸ்ட்டோட வேலிடிட்டி அப்படிங்கிறது 4 மாதம். ஓகேங்களா? 120 நாட்கள். அதாவது குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பிளான் இருக்கும். ஜூன் 8 வரைக்கும் நம்ம பிளான் இருக்குது. ஓகேங்களா? 9ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்வுக்கு தேவையான மெட்டீரியல்கள் வழங்கப்படும். ஸோ எல்லா டெஸ்ட் பேட்ச்லையுமே இது ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சமச்சீர் புத்தகம். ஓகேங்களா? பிடிஎஃபாக கூகுளில் கிடைக்கும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம். இப்போ டெஸ்ட்டு வந்து இப்போ 9th டெஸ்ட்டு போகுதுன்னா அந்த 9th புக்கை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அதை கூட சில பேருக்கு டவுன்லோட் பண்ண தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெட்டீரியல், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. வகுப்பு வாரியாக வீடியோக்கள் தரப்படும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க 1. அடுத்தது தமிழ், அடுத்தது ஜிகே. ஸோ இதுலேருந்து ஒவ்வொரு லெசன் வைஸாக நம்ம வந்து வீடியோ கொடுப்போம். ஓகேங்களா? அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் அந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைன் பை லைனாக கொஷின்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சயின்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின் தான் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஆனால் நம்ம வந்து ஒரு 5 லெசனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒவ்வொரு லெசன்லேயும் 50 கொஷின் இருக்கும், 100 கொஷின் இருக்கும். ஸோ அந்த கொஷினை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அந்தளவுக்கு லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெசனாக வீடியோக்கள் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணதும் இருக்கும், புதுசாகவும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அது வகுப்பு வாரியாக வீடியோக்கள் தரப்படும். மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். மற்ற எல்லா லெசன்ஸுக்கும் லெசன் வைஸ் எப்போதும் போல் வீடியோ இருக்கும். ஓகேவா? அடுத்தது டெஸ்ட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக 45 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின்ஸ், அதுக்கு மேலேயும் இருக்கும், 230 வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும். டோட்டலாக 9000 வினாக்கள். 9000 வினாக்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகுது. டெஸ்ட்டு எல்லாமே தர்மா அகாடமியோட டெலகிராம் ஆப்பில் நடக்குது. தர்மா அகாடமியோட டெலகிராம் ஆப்பில் நடக்குது, பிடிஎஃப் ஃபார்மெட்டில். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ப்ரைஸ் வந்து 500 ரூபா. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ லோவஸ்ட் ப்ரைஸில் யாருமே தரமாட்டாங்க. நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 9000 வினாக்கள் அடங்கிய ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து எவ்வளவோ சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரைஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் கால் பண்ணாலும் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாங்கள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அல்லது வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உடனுக்குடன் ரிப்ளை வரும். ஓகேவா? 9698645126 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். ஓகேங்களா? நான் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவிலேயே. அதுக்கு மேலேயும் ஏதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். நீங்கள் ஓகே நான் பார்த்துட்டேன், நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹாய் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இதுக்கு ஹாய் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்னு ஒரு மெசேஜ் பண்ணால் 500 ரூபா ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலில் இந்த டீட்டெயில் தான் இருக்கும். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் பே. ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர் தே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு ஒரு 500 நீங்கள் பே பண்ணிவிட்டு
ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுடைய டெலகிராம் நம்பர் என்னவோ அதை சொல்லிட்டிங்கன்னா 5ஆம் தேதி அதாவது 4ஆம் தேதியே உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. 4ஆம் தேதி ஈவினிங் வந்து உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. 5ஆம் தேதி நீங்கள் தேர்வுக்கு தயாராகிடுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில் இதுதான். நீங்கள் டேரெக்டாக கூட பே பண்ணலாம். என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்காம கூட இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு வச்சா கூட உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அல்லது வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பே பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம ஸ்கெடியூல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போ நடக்குது அப்படின்னா 5ஆம் தேதி நடக்குது. ஸோ அதனால தான் 30ஆம் தேதி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். 5 நாள் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டுட்டா இந்த போர்ஷனை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க புத்தகத்தில். ஓகேவா? இந்த போர்ஷனை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் 5ஆம் தேதி. ஏன்னா நமக்கு இருக்கிறதே ஒரு 120 நாள் தான், 4 மாதம் தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஓகே. 200 கொஷின்ஸு. இப்போ பொது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல் 1 இருக்கும். பொது அறிவியலில் இயக்க விதிகள் ஒளியியல் அப்படிங்கிற 2 பாடம். வரலாறில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிற பாடம். புவியியலில் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற பாடம். பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். கணிதத்தில் தனி வட்டி கூட்டு வட்டி சம்ஸு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன்ஸ். இந்த போர்ஷன்லேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் ஒரு 50 வினாக்கள் இருக்கும், சயின்ஸில் ஒரு 25 இருக்கும், இதில் ஒரு 100 இருக்கும், மேக்ஸில் ஒரு 25 இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸில் 25 கம்பல்சரி எப்போதுமே இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன். இது வந்து டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? 2வது டெஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு போர்ஷன்லேருந்தும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் ஒவ்வொரு லெசன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக அழகாக படிச்சுட்டு அழகாக டெஸ்ட் எழுதலாம். 2 நாள் 3 நாள் கேப் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 நாள் கேப்பு. அழகாக பொறுமையாக படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கால இடைவெளி அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் பண்ணுற ஸ்கோரு தான் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இந்த ஸ்கெடியூல் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அதாவது ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 4 பக்கம் 5 பக்கம் வர மாதிரி, முதல் ஒரு 50 வினாவோ முதல் 40 வினாவோ வர மாதிரி ஒரு 4 பக்கம் 3 பக்கம் கேட்டால் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நடந்த டெஸ்ட் பேஜோட கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஏன்னா இதெல்லாம் வந்து லெசன் வைஸ் இருக்குது, அதனால் காட்டல. இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ரிவிஷனை பாருங்கள். 11th 12th இருக்குது, அதான் மெயின். அதை பார்த்துக்கோங்க. 6 7 முடிஞ்சிச்சா? இப்போ 11th 12th நம்ம பண்ணுறோம். 11th 12th பண்ணுறோம். நீங்கள் பிடிஎஃப் வாங்கி பார்க்கும்போது தெரியும். 11th 12th பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ரிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழுக்கு 1, வரலாறுக்கு 1, இந்திய தேசிய இயக்கத்துக்கு 1, குடிமையலுக்கு 1, பொருளாதாரத்துக்கு 1, புவியியலுக்கு 1, கணிதம் அறிவியல். ஸோ எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். ஃபுல் எப்படி சொல்கிறது, டாப் டு பாட்டம் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அதை நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே தான் சொல்லணும் அப்படின்னு. இவ்வளோ நேரம் வீடியோ ஆகிடுச்சு. நிறைய பேர் அந்த டவுட்டை கேட்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு 5 டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு 5 டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 5 டெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஓல்டு புக்கிலேருந்து இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு டெஸ்ட்டு. தமிழ் ஓல்டு புக்கில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். 5 டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 50 டெஸ்ட்டு. ஓகேங்களா? 50 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. 9ஆம் தேதி உங்களுடைய ஒரிஜினல் ஃபுல் டெஸ்ட் நீங்கள் போய் எழுத போகிறீங்க, சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நம்ம டெஸ்ட் பேஜில் சேர்ந்ததால் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சக்ஸஸ் மீட்டே வைக்கிற அளவுக்கு தரமாக இருக்க போகுது. ஸோ நம்பிக்கையோட ஜாயின் பண்ணி வெற்றி பெறுங்க. வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பொறுமையாக. நீங்கள் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் அடுத்தடுத்த நாட்கள்லையும் டெஸ்ட் பேட்சை பற்றி வீடியோக்கள் வரும். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் சில விஷயங்களை ஆடும் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க மக்களே. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தர்மராஜ்.